ஹாய் மக்களே, இன்றைக்கி தகவல் சாதம் செய்ய போகிறோம். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு கடையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு தப்பரை போட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளியை நல்லா பரல வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் கலருக்கு காஷ்மீரி பவுட்ரு போட்டுக்கலாம். அதை நல்லா வதக்கிட்டு நல்லா தொக்கு பதம் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நல்லா தொக்கு பதம் வந்ததுக்கப்புறம் வெடித்து வச்ச ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்ட பிறகு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் தம் மாதிரி போட்டு விட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.